கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்கா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட. ரிசல்ட் வந்திருக்கு பாரு. தெரியும், பரிமளா ஃபோன் பண்ணா. நீ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாமா? அதான் அப்பா பார்த்துட்டார்ல, அது போதும். என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ ஹலோ, நான் ரங்கநாத பேசுறேன். சொல்லுங்க. ஈவினிங் பேப்பர் பாத்தியா? ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம 2 பேருமே பாஸ். ஆமாமா பார்த்தேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் சினிமாக்கு போலாமா? சாரி ரங்கநாதன், இன்னொரு நாளைக்கு போலாம். இன்னைக்கு நான் எங்கேயும் போறதா இல்ல, ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அப்புறமா கனெக்ட் பண்றேன். ஓகே? கங்கா, வாங்க பிரேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். பை த பை அங்கிள், ஆண்டி, ஒரு அப்ளிகேஷன். கங்காவை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நீங்க அனுமதி கொடுக்கணும். எங்க பிரேம்? எதுவும் கேட்க கூடாது. மாட்டேன்னு சொல்லிடாத. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போகாத இடம் இப்ப போலான்னு இருக்கேன். நீயும் கூட வரணும். ஓகே. புடவை கட்டிட்டு வா. நித்ய பூர்ணே நிரவதி निर्मल ब्रह्म सिंधौ என்ன கங்கா, தலைவலின்னு போன்ல சொன்ன? இல்ல, அது பிரேம்குமார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன கோவிலுக்கு கூப்பிட்டாரு. என்னால சிஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்லாமே நான் புரிஞ்சுக்குவேன். அவன் அப்படி இல்ல. சரி, அது போட்டோம். உனக்கு என்னாச்சு? நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரேம், நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். 2-3 நாள்ல வந்துருவேன். நீ எதுக்கும் சைன் பண்ணிக்காத. என்னது ஃப்ளவர் பொக்கே எல்லாம்? இன்னைக்கு அம்மா இறந்த நாள், மறந்துட்டீங்களா? கல்லறைக்கு வைக்கிறதுக்கு டாட். நான் மறக்கல, ஆனா உனக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீ ரொம்ப மாறிக்கிட்டே வர்ற. I am proud of you. இதுக்கெல்லாம் காரணம் கங்கா. அவதான் என்ன மாத்திக்கிட்டு வரா. இன்னைக்கு முக்கியமான விஷயம். நேற்று கோயில சொன்னேன். காதலை பத்தி எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப பேருக்கு முடிவு சோகமாட்டா அமைஞ்சிருக்கு. அது ஏன் ரங்கநாதன்? ஒண்ணு அந்தஸ்து, இன்னொன்னு ஜாதி. 2 ஏதாவது ஒண்ணு தலையிட்டு காதலை பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தா நான் எங்க அப்பா அம்மாவை தூக்கி எரிஞ்சிருவேன். நீங்க? நானும் தான். அப்போ உங்களை நம்பி எந்த நிமிஷமும் நான் என் வீட்டு வாசப்படியை தாண்டலாம். நிச்சயமா என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்ச நம்ம கல்யாணம் தானே. அதுக்கு முன்னாலே எனக்கு தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? சரி, ஏதோ ஒரு வேகத்துல தாலி கட்டி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னே வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? அண்ணன் தான் காதலிக்கலாமா? நான் கூட அதானு கொடி பிடிக்கிற தங்கச்சி. தம்பி தம்பின்னு தான் வாழ்க்கையே பறிகொடுத்துறோமே தவிக்க போற உங்க அக்கா. மக வழி தவறிட்டா அப்பவே செத்து போயிடுவேன்னு மண்ண நட்டினோட அலையிற உங்க அம்மா.
இவங்களுக்கு நடுவுல நாம சந்தோஷமா வாழ முடியுமா? இதுக்கா காதலிச்சோம்? காதலிக்கு பணமும் ஜாதியும் தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வாழ்ந்து பார்க்கும்போதா வேற பிரச்சனையும் புரியுது. அப்ப காதல்ங்கிறது பொய்யா? காதல் புனிதமானதா, ஆனா கை கூடுமா கூடாதான்னு யோசிக்காம மனச பறி கொடுக்கணும் பாருங்க, அதுதான் தப்பு. பிள்ளைகளை பெத்து வளர்த்து சோறு போட்டு துணிமணி எல்லாம் கொடுத்து, ஏன் உயிரையே கொடுக்க துணியிற அப்பா மக்கள் எல்லாம் காதல்னா ஏன் மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வேண்டாம் ரங்கநாதன், நாம பிரிச்சிருவோம். உன்னை கை விட்டுருவேன்னு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? இல்ல, பயம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. உங்க மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆம்பளைகளுக்கு கடமைக்கு அப்புறம் தான் கல்யாணம் வர முடியும். இத புரிஞ்சுக்காம உங்களை தேர்ந்தெடுத்தது ஏன் தப்பு தானே? அதுக்காக எனக்கு மனசாட்சி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க மேல எந்த தப்பும் சொல்ல, உங்களை சலனப்படுத்தினதே நான் தானே. இப்படி எல்லாம் பேசி ஒருத்தர் ஏமாத்திக்கணுமா? ஏன் ஏமாத்திக்கணும்? கண்ணீர் விடுறதுக்கு நாம முட்டாள்கள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாம கோடிக்கணும் இல்ல. படிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிட்டோம், பிரியிறோம். பாதிக்கப்பட்டது மனசு, அது இந்த முடிவை தாய்க்குமா? இந்த முடிவுக்கு வர வச்சதும் அந்த மனசு தானே. 1000 இருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க, நான் பிரேம கல்யாணம் பண்ணிக்க போறேன். பணத்துக்கோ அழகுக்கோ ஆசைப்பட்டு நான் இந்த முடிவுக்கு வரல. நாட்கணக்கில் வாழ போறேன். அவர்கிட்ட இந்த ரெண்டும் எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். தெரிஞ்சிருந்தோ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ விதிவா இருக்கா? எந்த அனுதாபத்துல அவரை காதலிக்கிறதா நடிச்சிட்டு இருக்கேனோ அதே அனுதாபம் அவர் ஏமாத்திட்டு இருக்கோமே என் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்கு. காதலுக்காக உயிரை விடுற அளவுக்கு அப்பாவியா இருக்கிற அவரு மேல எனக்கு இப்பவும் காதல் வந்துடல. கெட்டவனே நினைச்சவன் நல்லவனா இருக்கும்போது நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா நல்லவனான்னு என் மனசாட்சி கேக்குது. அதுக்காக உன்னை நீ அழிச்சுக்கணுமா? ஆசைப்படுறவங்களை எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா பிரேமோட ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனே, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கு நம்ம சூழ்நிலையும் சாதகமா இருக்கே. பிரேம் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நாம கல்யாணம் பண்ணிருப்போம், வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்திருக்கும். பிரச்சனையா அதுதானே? கங்கா, உங்க 2 பேரோட வாழ்க்கையில அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்கு இது எனக்கு தானே கொடுத்துக்கிறேன் சுய தண்டனை. கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதுனால பத்திரிக்கை கூட அடிக்க முடியல. நீ எல்லாரும் வீட்டோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கங்கா கூட நானும் வந்தது உங்களுக்காக தான். வராம இருந்துடாதீங்க. என்ன ரங்கநாதன்? அவசியம் வந்துடும். அப்போ நாங்க வரோம். கங்கா போலாமா? கங்கா, பேசிட்டு வா. மனசாட்சியோட நீ எடுத்த முடிவுக்கு நான் ஏன் மௌனமா இருக்கு தெரியுமா? காதலிச்சவள கைவிடுற கையால் ஆகாதவனா நீ என்ன நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கைதான். அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கட்டும். கட்டி மேளம், கட்டி மேளம். அச்சதையை நான் போடுறேன், தாலியை நீ கட்டு. பிரேம், என்னதெல்லாம்? எல்லாமே எனக்கு தெரியும். விளக்கம் சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரம் தாலியை கட்டு. வேண்டாம் பிரேம், வேண்டாம். கல்யாணம் கிட்ட கூட்டாக்கிடாதீங்க ப்ளீஸ். நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க 2 பேருக்குமே அறிவில்லை.
நான் தான் உன்னை விரும்பினேன், நீ என்ன விரும்பினியா? பிரேம், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் காதலை விட கருணைய பெருசுன்னு பழக விட்ட, அதுவே பெருசு. பிரேம், நாங்க முடிவெடுத்ததுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பீச்ல நீங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே உங்களை அட்வைஸ் பண்ணிருந்தா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கல்யாணம். மிஸ்டர் பிரேம், என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியதுன்னா நீங்க இல்ல. ஐ எம் சாரி, யூ ஆர் டூ லேட். மிஸ்டர், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. உரிமை கொண்டாடியோ சென்டிமெண்ட்ஸ் பேசியோ புத்திமதி சொல்லியோ இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. இங்க நடக்க போறது ஒரே ஒரு விஷயம், அது இவங்க கல்யாணம். சரி தம்பி, அதுலதான் என்னமோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கே. என்ன விவகாரம்னு தெரிஞ்சா பேசி முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். எங்க கதையே பெரிய கதை. அதை சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இங்க யார் யார கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு சாப்பாடு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. 10ன்றதுக்குள்ள தாலி கட்டலனா இன்னும் 10 நாள்ல போக போற என் உயிர் 10 நிமிஷத்துல போக போகுது. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. காதல் என்னும் நதியின் மேல் இவர்கள் 3 ஓடங்கள் திசையில்லையே. காதல் கொண்ட ஓடம் ஒன்று கண்ணீர் நதியில் போகிறதே, கரையில்லையே. மாலையென்றாள் கரை சேர்ந்த பின்னாலும் கண்ணீரோடு நின்றாள் நின்றாள். தாலி அல்ல போலி என்றாள். ஓ கண்ட கனவை எங்கு சென்று சொல்வாளோ, இடம் இல்லையே. மெழுகு வாழ்க்கை வாழும் பிள்ளை அழுது என்ன செய்வானோ, அவள் இல்லையே. இந்த ஏழையோ கோழை என்ன சொல்லுவானோ, பாவம் இந்த பெண்ணுள்ளம்
கண்ணீர்தானோ ரங்கநாதன், ஏற்கனவே நாம 2 பேரும் பேசி முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். அப்படியெல்லாம் பேசிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப உங்க மனைவியை நடந்துக்குவேன்? நம்ம பிரிஞ்சதுக்கு தான் காரணம்னு நினைச்சு பிரேம்குமார் பலவந்தமா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவரோட சந்தோஷத்துக்காக நடந்த கல்யாணத்துல ஒரு முடிவுக்கு வந்துதான் நான் கழுத்தறினேன். ஆனா எந்த முடிவுல நீங்க தாலி கட்டினீங்கன்னு எனக்கு தெரியல. நடந்து போச்சு வாட ஆரம்பிச்சுட்டா நாம எடுத்த முடிவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆணோட உரிமையும் சுய கௌரவத்தையும் எழுந்துட்டதா நீங்க நினைச்சிட்டா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். வேண்டாம் ரங்கநாதன், தர்ம சங்கடமான சூழ்நிலையில நாம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத விட காதலியாவே பிரிச்சு உனக்கு ஒரு இல்லாத மனைவியா அத்தனை ஜென்மத்திலையும் பிறக்க துடிக்கிறேன். உங்க காதலி கங்கா. கங்கா, 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 கங்கா. கண்ணா வாழ்க, நீ வாழ்க, காதல் வாழ்க, நான் வாழ்க, காதல் தந்த கண்ணீர் வாழ்க. ஓ, ஓ, இது காதலர்கள் கதையல்ல, காதலின் கதை. காதலுக்கு ஜாதி, மதம், அந்தஸ்து இவைகள்தான் எதிரிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து பார்க்கும் போதுதான் வேறு பிரச்சனைகளும் புரிகிறது. காதலிக்க துடிப்பவர்கள் இதை உணராதவரை எந்த